கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 2026ஆம் ஆண்டிற்குரிய நடப்பு செய்திகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரிங்களா? இன்றைய காலகட்டங்களில் எந்த ஒரு போட்டித் தேர்வு, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. அதுவும் நடப்பு செய்திகள் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாக அப்படி கேள்வி கேட்காம சப்ஜெக்டை லிங்க் பண்ணி அதில் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கையும் கலந்து அப்படியே கரண்ட் அஃபேர்ஸை கேட்குறாங்க. சரி, அதனால் எதுவுமே தப்பிக்க முடியாது. சப்ஜெக்டும் முக்கியம், கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியம், ஸ்ட்ராட்டஜிக்கும் முக்கியம். இப்படி எல்லாமே சேர்த்து சூப்பராக தொகுத்து வழங்கப்படும். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நடுவில் ஒரு சில கேள்விகள் கேட்போம். அந்த கேள்விகளுக்கும் அருமையான முறையில் பதில் சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது மே 2026ஆம் ஆண்டிற்குரிய கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாருங்க. மே 2026 ஃபர்ஸ்ட் சர்வதேச தொழிலாளர்கள் தினம், இன்டர்நேஷனல் லேபர் டே அப்படிங்கிறது மே 1ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. இது எதற்காக அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்பவுமே மறக்காது. சரிங்களா? 1886ல் அமெரிக்காவின் சிக்காகோவில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் ஒரு போராட்டம் நடத்துறாங்க. எதற்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மணி நேர வேலைக்கு எதிராக போராடி அதை இப்போ கரண்ட்ல நார்மலாக இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த 8 மணி நேர வேலையாக சரியா வந்து கோரிக்கை வச்சு அவங்க வின் பண்ண நாள், வெற்றி பெற்ற நாள் தான் அந்த மே 1ஆம் தேதி. அதை முன்னிட்டு தான் அந்த மே 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? இந்தியாவில் அதுவும் குறிப்பாக சென்னையில் சிங்காரவேலர் அவர்களால் 1923 அன்று முதல் முறையாக இந்த தினம் கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? சூப்பரான டே, விட்டுறாதீங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான தமிழ்நாடு தொடர்புடைய சூப்பரான செய்தி பாருங்க. கடல்சார் மீன் உற்பத்தி சரியா தமிழ்நாடு முதலிடம். சரி, ஒரு மரைன் ஃபிஷ் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடல் சார்ந்த மீன்களின் உற்பத்தியில் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது. பாருங்க, 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் கடல்சார் மீன் உற்பத்தி மொத்தம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 35.7 லட்சம் டன். ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ. 35.7 லட்சம் டன். இதில் அதிகளவு பங்களிப்பை கொண்டுள்ள மாநிலங்களின் பட்டியலை யார் வெளியிட்டிருக்கிறாங்க? ஐகர் CMFRI என்று அழைக்கப்படும் மத்திய கடல்சார் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி. இந்த நிறுவனம் எங்க இருக்கு அப்படிங்கறத போனஸ் கேள்வியா கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, இதுல அந்த கடல்சார் மீன் உற்பத்தியில டாப்ல இருக்குது தமிழ்நாடு. தமிழ்நாடு உற்பத்தி அளவு எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. இந்த 35.7 லட்சம் டன்னுல தமிழ்நாடோட பங்கு மட்டும் 6.85 லட்சம் டன். ஓகேவா? இரண்டாம் இடத்துல குஜராத் மாநிலம். சரிங்களா? உற்பத்தி குறைவு காரணமாக பின்தங்கியுள்ளது. இல்லாட்டினா வழக்கம் போல இந்த கடல்சார் மீன் உற்பத்தியில் யார் டாப்ல இருப்பாங்க? குஜராத். சரிங்களா? அங்க அந்த மீன்பிடி தடை காலம், சில காரணங்கள், இந்த பருவநிலை மாற்றம் காரணமாக குஜராத் வந்து இரண்டாம் இடத்துல வந்திருக்கிறாங்க. முதல் முறையாக தமிழ்நாடு டாப்ல வந்திருக்கு. மூன்றாம் இடத்துல நம்மளோட அண்டை மாநிலமான கேரளா இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி டாப்ல வந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிக அளவு மீன் வகைகள் எதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காணான் கழுத்தி, தலைக்காளிகள் உள்ளிட்ட மீன்கள் தான் அதிக அளவு பிடிச்சிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? குஜராத் மாநிலமானது இந்தியாவிலேயே மிக நீண்ட கடற்கரையை கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, அதாவது 1600 கிலோமீட்டர். ஆனால் அதை விட குறைவாக கிட்டத்தட்ட ஒரு 1076 கிலோமீட்டர் மட்டுமே கடற்கரையை கொண்டிருந்தாலும் தமிழ்நாடு அந்த கடல்சார் மீன் உற்பத்தியில் டாப்ல இருக்கான்னு சொல்றாங்க. சரிங்களா? மீன் உற்பத்தி சொல்றாங்க, அப்படியே பார்த்துட்டு எத்தனை கிலோமீட்டர் கடற்கரையை கொண்டது தமிழ்நாடுங்கிறது சொல்லியாச்சு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இப்படிதான் எக்ஸாம்ல கேட்பாங்க, விட்டுறாதீங்க. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்து இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஏதாச்சும் ஒரு அப்டேட் மந்த்லி வந்துட்டே இருக்கு பாருங்க. ஜம்மு ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை. சரிங்களா? ஜம்மு காஷ்மீரின் இரட்டை நகரங்கள். சரிங்களா? இதெல்லாம் ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர். இதுல ஒரு கேள்வி கேட்கலாம் உங்களுக்காக, சொல்ல பார்க்கலாம். ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர். சரி, அந்த ஜம்மு காஷ்மீரோட தலைநகரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல எது சம்மர் கேபிட்டல், எது வின்டர் கேபிட்டல்? சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இது ஏன் இந்த கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆர்வம், ஒரு தூண்டுதல் இருக்கணும். நீங்க தேடல் இருக்க வேணும். உங்களுக்குன்னு ஒரு தேடல் இருக்கணும். அப்பதான் வந்து போட்டித் தேர்வுல ஒரு ஆர்வம் வரும். அதுக்கு தான் நடுவில் ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். சரியாமா? பாருங்க, ஜம்மு மற்றும் ஸ்ரீநகரை இணைக்கும் முதல் நேரடி ரயில் சேவையை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் தற்போதைய முதலமைச்சர் யாரும் பார்த்துக்கோங்க, ஒமர் அப்துல்லா அவர்கள். ஓகேவா? இந்த ரயிலானது ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் இடையே 267 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணம் செய்யும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர்ல என்னென்ன ரயில் சேவைகள், முக்கிய சேவைகள் அப்படிங்கிறது லைட்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஸ்ட்ராட்டஜிக்கலா கேட்கலாம். சரிங்களா? முன்னதாக கட்ரா மற்றும் சரியா ஸ்ரீநகர் இடையிலான முதல் நேரடி ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2025 ஜூன் 6ஆம் தேதியில் தொடங்கி வைத்த நிலையில் தற்போது ஜம்மு மற்றும் தாவி ரயில் நிலையம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அது ஒரு அப்டேட். அடுத்து இன்னொரு முக்கியமான பாருங்க, 2008ஆம் ஆண்டுல மும்பையில் தீவிர தாக்குதல் நடைபெற்றது. அந்த 2008ஆம் ஆண்டு அக்டோபர்ல
காஷ்மீர் பள்ளத்தாக்கில் முதல் ரயில் இயக்கப்பட்டது. இதுவும் ஸ்ட்ராட்டஜியில் கேட்கலாம், விட்டுறாதீங்க. ஓகேவா? அடுத்து காஷ்மீர் பள்ளத்தாக்கில் முதல் மின்சார ரயில் இயக்கப்பட்ட வருஷம் 2024. ஓகேவா? நடப்பு செய்திகள், ஆனால் அதோட தொடர்புடைய செய்திகள் எப்பவுமே முக்கியம். அதனால தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில நோட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோம். சரியாமா? அடுத்து ஜம்மு காஷ்மீர் ரயில்வே பிரிவு 2025 ஜனவரியில் தொடங்கப்பட்டது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து ஜம்மு காஷ்மீரில் ரொம்ப முக்கியமானது பாருங்கம்மா, ஜம்மு காஷ்மீரில் கட்டப்பட்ட உலகின் மிக உயரமான ஜெனாப் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, உலகின் மிக உயரமான ஜெனாப் பாலம், ரயில்வே பாலம். சரிங்களா? அடுத்த செய்தி போலாமா? அதே மாதிரி கூடுதல் செய்தி, வந்தே பாரத் நம்ம பார்த்ததுனால இந்தியாவின் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது டெல்லி வாரணாசி இடையே பிப்ரவரி 14, 2019 அன்று இயக்கப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தே பாரத். அதுக்கப்புறம் நிறைய வந்தே பாரத் ரயில்கள் நிறைய மாநிலங்களிடையே இயக்கப்பட்டு வருகிறது. சரியாமா? அடுத்து போலாமா? இந்த வந்தே பாரத் ரயில்களோட இந்த ரயில் பெட்டிகள் அதிக அளவு தயாரிக்கப்படும் இடம் நம்முடைய பெரம்பூர்ல இருக்கிற ஐசிஎஃப். சரியா? அந்த ஐசிஎஃப் உருவாக்கப்பட்டது 1955. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு உருவாக்கப்பட்ட முதல் அந்த ரயில் பெட்டி தயாரிப்பாலை இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி என்று அழைக்கப்படும் ஐசிஎஃப், மறந்துடாது. அடுத்து பாருங்க, இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு உள்பட ஒரு 5 இடங்களில் எலெக்ஷன் நடந்ததுல, அதை முன்னிட்டு ஒரு புதிய அறிவிப்பு பாருங்க. வாக்கு எண்ணும் மையங்களில் முதல் முறையாக QR கோடு, சரி, QRனா குயிக் ரெஸ்பான்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்களா, அந்த QR கோடு அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பாருங்க, வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தவும், சரி, அது அங்கீகரிக்கப்படாத நபர்கள், மூன்றாம் நபர்கள் உள்ள நுழையக்கூடாது. சரிங்களா? அதை தடுப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் 2026 சட்டப்பேரவை தேர்தல்களில் இந்த QR குறியீடு அடிப்படையிலான அடையாள அட்டையை கட்டாயமாக்கியுள்ளது. சரிங்களா? மே 4ஆம் தேதி முதல் வாக்கு எண்ணும் மையங்களில், அதாவது தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் 5 இடங்கள்ல எலெக்ஷன் நடந்ததுல, ஏப்ரல் 23ஆம் தேதி முதல், அதுக்கப்புறம் மே 4ஆம் தேதியில அந்த எலெக்ஷனுக்கான கவுண்டிங் நடந்தது. அந்த டைம்ல தான். சரிங்களா? பாருங்க, மே 4ஆம் தேதி முதல் வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பின் இறுதி கட்டத்தில் இந்த QR கோடு முறை, சரிங்களா, செய்யப்படும். இதுல அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும் தான் உள்ளே செல்வதற்கு அனுமதி கொடுப்பாங்க. சரிங்களா? யாருக்கெல்லாம் இந்த QR கோடு பயன்படுத்தப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், ஊழியர்கள், முகவர்கள், வேட்பாளர்களுக்கு இந்த QR குறியீடு அட்டை கம்பல்சரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. முதல் முறை அறிமுகப்படுத்தினால இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, எப்படி செயல்படுத்தப்படுகிறது பாருங்க. ECI நெட் பார்த்துக்கோங்க, எலெக்ஷன் கமிஷன் இன்டகிரேட்டட் நெட்வொர்க் சொல்லுவாங்க. ECI நெட் அப்படிங்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு ஒருங்கிணைந்த மொபைல் செயலி, ஒரு போர்ட்டல். ECI நெட் 2.0 அப்படிங்கிற தளத்தின் மூலமாக தான் இந்த அட்டைகள் சரிபார்க்கப்படும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இந்த தேர்தல் நடைபெற்ற தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் உள்ளது. கேரளாவில் 140 தொகுதிகளும், மேற்குவங்க மாநிலத்தில் 294 தொகுதிகளும், அஸ்ஸாம் மாநிலத்தில் 126 தொகுதிகளும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 30 பேரவை தொகுதிகளும் இருக்குது. அங்கதான் எலெக்ஷன் நடந்திருக்கு. சரிங்களா? எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அங்க எத்தனை தொகுதிகள் இருக்குது, எந்த ஆட்சி கைப்பற்றிருக்கிறாங்க, அந்த கட்சியோட சின்னம் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அரசியல் கட்சிகள் தொடர்பான கேள்வி கண்டிப்பா தேர்வில் இடம்பெறும். சரியாமா? அடுத்த செய்தி போலாமா? இந்தியன் ஹிஸ்டரி, சரி, வரலாற்று சம்பந்தப்பட்ட செய்தி எப்படி கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க, அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. கோகினூர் வைரம், சரி, அந்த கோகினூர் வைரம் இந்தியாவிற்கு மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? கோகினூர் வைரம் என்றால் அதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெர்ஷியன் லாங்குவேஜ்ல, பாரசீக மொழியில ஒளியின் மலை, சரியா, மவுண்டைன் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க. இந்த வைரமானது மொத்த எடை 105.6 கேரட் எடை கொண்டது. சரிங்களா? இது இந்தியாவின் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கறது பாருங்க. ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூர் அருகே உள்ள கொல்லூர் சுரங்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற வைரம் தான் இந்த கோகினூர் வைரம். சரிங்களா? இது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. வரலாறு 14ஆம் நூற்றாண்டில் காக்கத்தியர்களால் இந்த கோகினூர் வைரம் கண்டறியப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த வைரமானது நிறைய பேரோட கைகளில் மாறி மாறி போயிருக்குது. பாருங்க, முகலாயர்கள், பாரசீகர்கள், ஆப்கானியர்கள் மற்றும் சீக்கிய ஆட்சியாளர்களின் கைகளில் மாறி மாறி 1849 1849ல, சரிங்களா, அப்போதைய அரசர் துலீப் சிங் அவர்களால் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்திடம் வழங்கப்பட்டது. அதாவது கிஃப்டா கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு சில இடங்களை போட்டுக்கிறாங்க, சில இடங்கள்ல கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. யாரு ஆட்சி காலத்துல? துலீப் சிங், மறந்துடாதீங்க. சரிங்களா? தற்போது இந்த கோகினூர் வைரம் பிரிட்டிஷால் கைப்பற்றப்பட்ட இந்த கோகினூர் வைரமானது லண்டன் டவரில் உள்ள ராணின் கிரீடத்தில் உள்ளது. சரிங்களா? ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. இது ஏன் இன்னைக்கு நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, பாருங்க,
ஜோக்ரன் மம்தானி அவர்கள். சரி, இந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க. ஜோக்ரன் மம்தானி அவர்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர். சரியா, அவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவர் ரீசெண்டா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறார். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரிட்டன் மன்னர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்போது 3ஆம் சார்லஸ். சரியா, அவரை நான் எப்போ வந்து மீட் பண்றேனோ அப்படி மீட் பண்ணும்போது அந்த வரலாற்று சிறப்புமிக்க கோகினூர் வைரத்தை இந்தியாவிடம் திருப்பி தரும்படி நான் வலியுறுத்துவேன் அப்படின்னு சொன்னதுனால இன்டர்நேஷனல் லெவலில் மறுபடியும் நியூஸ்ல வந்திருக்கு. எது? கோகினூர் வைரம். கோகினூர் வைரம் இப்போ எங்க இருக்கு? இங்கிலாந்தின் ராணி அந்த கிரீடத்தில் இருக்கு. அதை இந்தியாவிற்கு உரியது, மீண்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க மம்தானி அவர்கள். அதனால செய்தியில் வந்திருக்குது. விட்டுறாதீங்க மக்களே, விட்டுறாதீங்க. அடுத்து போலாமா? ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்தியாவில் வைர சுரங்கம் அமைந்துள்ள மாநிலம் எது? இதுக்கான பதில சொல்லுங்க பார்க்கலாம். சரியா, வைர சுரங்கம் டைமண்ட் மைன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. அடுத்து முக்கியமானது ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா. 2026ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள். சரியா, காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ள இடம் கிளாஸ்கோ. கிளாஸ்கோ எதனுடைய தலைநகரம்? ஸ்காட்லாந்து. சரிங்களா, அலெக்சாண்டர் ஸ்டேடியம் உட்பட ஒரு 4 இடங்களில் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளது. சரி, அந்த காமன்வெல்த் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டிற்கு கீழே ஆட்சிக்கு கீழே இருந்த அந்த நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் காமன்வெல்த்னு சொல்லுவாங்க. அந்த காமன்வெல்த் ஃபெடரேஷன்ல இருக்கிற நாடுகளுக்கு தான் இந்த விளையாட்டு போட்டி நடத்தப்படுகிறது. 2026ஆம் ஆண்டில் இந்த போட்டி நடைபெற உள்ள நாடு எதுமா? ஸ்காட்லாந்து, கிளாஸ்கோ. சரிங்களா, ஜூலை 23 இருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. இதில் சரிங்களா எந்தெந்த விளையாட்டுகள் இடம்பெற்று உள்ளது முக்கியமானது சொல்லி பாருங்க. அதாவது நீக்கப்பட்டுள்ள ஃபர்ஸ்ட் நீக்கப்பட்டுள்ள பாருங்க. முக்கியமானது பாருங்க, கிரிக்கெட்டு, ஹாக்கி, மல்யுத்தம், பேட்மிண்டன், ஸ்குவாஷ், டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள் நீக்கப்பட்டு மொத்தம் 10 விளையாட்டுகள் மட்டுமே இடம்பெற உள்ளது. கிரிக்கெட்டு, ஹாக்கி, மல்யுத்தம், பேட்மிண்டன், ஸ்குவாஷ் இதுல இருந்தா இந்தியா அதிக அளவு பதக்கங்களை இன்டர்நேஷனல்ல வின் பண்ணுவாங்க. எல்லா விளையாட்டு கேட்டகரியும் என்ன பண்ணிட்டாங்க? இந்த இதுல இருந்து தூக்கிட்டாங்க. மொத்தமே 10 விளையாட்டுகள் தான் நடைபெற உள்ளது இந்த கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில். சரிமா, அதே மாதிரி இந்த விளையாட்டு போட்டிக்கான பதக்க வடிவம் சில புதுமைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னென்ன புதுமைன்னு சொல்லி பாருங்க. இந்த பதக்கங்கள் பாருங்க, ரூலோ முக்கோணம் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பேரு ரூலோ முக்கோணம் என்னும் தனித்துவமான வடிவத்தில் உள்ளன. வழக்கமா அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாம அந்த முக்கோணம் அந்த கார்னர்ல கொஞ்சம் ரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பதக்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. காமன்வெல்த் வரலாற்றில் இதுதான் முதல் முறை இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இது தவிர ஒரு கூடுதல் வசதி பாருங்க, முதல் முறையாக பார்வை குறைபாடு உள்ள விளையாட்டு வீரர்களும் அந்த பதக்கத்தை உணரும் வகையில் பிரெய்லி, சரி, பார்வையற்றவர்களுக்கான அந்த எழுத்து முறைக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பிரெய்லி எழுத்து முறை சொல்லுவாங்கல்ல, அந்த பிரெய்லி குறியீடுகள் மற்றும் தொட்டு உணரக்கூடிய அந்த டாக்டிக்கல் அம்சங்கள் கொண்ட சில விஷயங்கள் இந்த பதக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. ஒரு போனஸ் கேள்வியை கேட்கலாமா? சொல்ல பார்க்கலாம். சர்வதேச பிரெய்லி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரி, அந்த எழுத்து இந்த பார்வை குறைபாடு உள்ள நபர்களுக்காக எழுத்து முறை கண்டறிந்தவர் லூயிஸ் பிரெய்லி. அவருடைய பிறந்த நாள் தான் இன்டர்நேஷனல் லெவலில் பிரெய்லி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எப்போ அப்படிங்கிறத பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா, அடுத்து போலாமா? ஒரு கூடுதல் செய்தி பாருங்க. 2026ஆம் ஆண்டுல, அதாவது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடைபெறும். 2026ல கிளாஸ்கோவில் நடைபெற உள்ளது. சரிங்களா, 2030ஆம் ஆண்டில் இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் பார்த்தீங்கன்னா 100ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டு போட்டி. சரிங்களா, இந்த போட்டி நடைபெற உள்ள இடம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். எங்கன்னு பார்த்தா நம்மளோட இந்தியா. சரியா, குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் அக்டோபர் 2030 இந்த போட்டிகள் நடைபெற உள்ளது. சரியா, காமன்வெல்த் விளையாட்டு போட்டி தொடங்கி 100வது ஆண்டு போட்டி நடைபெற உள்ள இடம் அகமதாபாத். விட்டுறாதீங்க. சரிங்களா, 1930 தொடங்கப்பட்ட இந்த போட்டியின் 100வது அந்த ஆண்டு விழா இந்தியாவில் நடைபெற உள்ளது, குறிப்பிடத்தக்கது. அதனால இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, மக்களை விட்டுறாதீங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை இந்தியா எப்ப நடத்துறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்தியாவில் நடக்கும் போது அப்படின்னா, அல்லது வேற ஒரு நாட்டில் இந்தியா மெம்பர் இருக்கிற ஒரு சம்பவம் வேற ஒரு நாட்டில் நடக்கும் போது அப்படின்னா, அதே மாதிரி நிகழ்ச்சி ஒரு மாநாடு அல்லது ஒரு விளையாட்டு இந்தியாவில் எப்போ நடைபெற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியானது 2010ஆம் ஆண்டில் டெல்லியில் நடைபெற்றது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெல்லி காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கு பிறகு 2030ல இந்தியா மறுபடியும் நடத்த போறாங்க 2வது முறையாக. அடுத்த செய்தி போலாமா? அடுத்து பாருங்க, நீட் எக்ஸாம் வருஷம் வருஷம் நியூஸ்ல வந்துட்டே இருக்கும். பாருங்க, நீட் எக்ஸாம், சரியா, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த நீட் எக்ஸாம். நீட் எனப்படும் தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வை இந்திய மருத்துவ கவுன்சில் 2012ஆம் ஆண்டு அறிவித்தது. எப்போ? 2012ல அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா முதல் முறையாக அந்த மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வானது முதல் முறையாக நடத்தப்பட்ட நாள் மறந்துடாதீங்க, 2013ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதியில. 2013 மே 5ல நடத்துறாங்க. சரிங்களா,
இப்போ இந்த நீட் தேர்வானது 13 மொழிகளில் நடத்தப்படும். சரி, 13 லாங்குவேஜ்ல கண்டக்ட் பண்றாங்க. முதல் முறை நடத்தப்பட்ட வருஷம் 13. ரெண்டுக்கும் காமன். அதனால தான் 13 சொன்னேன், விட்டுறாதீங்க. சரிங்களா? முதல் தேர்வு 2013ஆம் ஆண்டில் சிபிஎஸ்இனால் இந்த தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? சிபிஎஸ்இ தான் நடத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. 2014ஆம் ஆண்டு மற்றும் 2015இல் இந்த நீட் தேர்வானது தற்காலிகமாக ஏஐபிஎம்டி தேர்வாக நடத்தப்பட்டது. பின்னர் 2016ஆம் ஆண்டில் மீண்டும் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 2019ஆம் ஆண்டு முதல் நீட் தேர்வினை தேசிய தேர்வு முகமை அமைப்பு நடத்தி வருகிறது. சரி, என்டிஏன்னு சொல்லுவாங்கல்ல, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. சரி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று அழைக்கப்படும் என்டிஏ அமைப்பு தான் இந்த நீட் தேர்வினை இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறாங்க. எத்தனை மொழிகள்ல? 13 மொழிகளில். இந்த தேர்வு சமீபத்தில் நடத்தப்பட்டது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்வு என்ன பண்ணிக்கிறாங்க, ரத்து செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் நடத்தப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களாமா? சரி, நீட் தேர்வு தொடர்பான கூடுதல் செய்திகள். சரிங்களா? இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு மே 3 அன்று நடைபெறுகிறது சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அந்த தேர்வு அதுக்கப்புறம் நடந்தது, ஆனால் அதுக்கப்புறம் ரத்து செய்யப்பட்டது. மொத்த தேர்வு மையங்கள் எண்ணிக்கை 552. சரிங்களா? இது தவிர, இதுதான் முக்கியமான பாயிண்ட், இதை சொல்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க, இந்தியாவில் மட்டும் இல்ல 14 வெளிநாடுகளில், சரி, அபுதாபி, துபாய், தோகா, மஸ்கத், அந்த மாதிரி ஒரு 14 வெளிநாடுகளில் உள்ள நகரங்களிலும் இந்த நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. சரிங்களா? எத்தனை லாங்குவேஜ்லமா? 13 லாங்குவேஜ்ல. தமிழ்நாட்டில் மட்டும் 30 நகரங்களில் இந்த நீட் தேர்வு நடைபெறுகிறது. சரிங்களா? இதெல்லாம் மற்றபடி அதோட ப்ராசஸ் 180 கொஸ்டின்ஸ், மொத்தம் மார்க் 720. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த தேர்வை நடத்துவது யார் மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. தேசிய தேர்வுகள் முகமை என்று அழைக்கப்படும் என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. சரிங்களா? இந்த நீட் தேர்வு தொடர்பான இலவச மனநல ஆலோசனை அழைப்பு எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 நம்பர் கொடுத்திருக்காங்க. ஒன்று 14416, என்னன்னு பார்த்தீங்கன்னா 104. ஓகேவா? இந்த எக்ஸாம் டைம்ல மாணவர்கள் பதட்ட நிலையில் இருக்கக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. அதுக்கு தேவையான அந்த கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு டோல் ஃப்ரீ நம்பரா 2 சொல்லியிருக்கிறாங்க. 14416, என்னன்னு பார்த்தீங்கன்னா 104. மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு அரசு அந்த மாணவர்களுக்கு ஒரு மனநல ஆலோசனையை வழங்குவதற்காக தொடங்கிய திட்டத்தின் பெயர் நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்கீம் பேரையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போலாமா? அடுத்த செய்தி பாருங்கம்மா. அகைன், இந்தியாவின் முதல் டிஜிட்டல் சுங்கச்சாவடி. சரி, சுங்கச்சாவடிகள் இருக்காது சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வேற ப்ராசஸ்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? நேரில் நம்ம வெயிட் பண்ணி காசெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்காது. தூரமா வரும்போதே நம்மகிட்ட வந்து காசு வந்து கலெக்ஷன் பண்ணிடுவாங்க. அதனால இந்த காத்திருக்கும் நேரம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜியை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துருக்காங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? இந்தியாவின் முதல் டிஜிட்டல் சுங்கச்சாவடி, இந்தியாவின் முதல் தடையற்ற பேரியர்லெஸ் சுங்கச்சாவடி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? குஜராத் மாநிலத்தில். எந்த நெடுஞ்சாலைன்னு சொல்லி பாருங்க, NH 48ல. சரி, இது வந்து சூரத் மற்றும் பரூச் நெடுஞ்சாலையில் உள்ள ஜோரியாசி சுங்கச்சாவடி ஆகும். இங்கு தான் டிஜிட்டல் சுங்கச்சாவடி அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. சரியா? அப்படின்னா என்ன சிறப்பு அம்சங்கள், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம், வாகனங்களில் உள்ள ஃபாஸ்டாக். சரி, இந்த ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதியில கட்டாயம் சொல்லியிருந்தாங்க. சரியா? அதாவது காசு கொடுத்து நம்ம போறதா இருந்தா 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இதே இது ஃபாஸ்டாக் மூலமா ரீசார்ஜ் பண்ணி பண்றதா இருந்தா நம்ம வந்துட்டு 50 ரூபாய் கட்டணம் செலுத்தினா போதும். சரிங்களா? 2 மடங்காக காசா கொடுக்கணும். அதுல பாதியா கொடுத்தா போதும் ஃபாஸ்டாக்ல ரீசார்ஜ் பண்ணியிருந்தா. அந்த ஃபாஸ்டாக் மற்றும் தானியங்கி எண் பலகை அங்கீகார என்ன பேர் பார்த்துங்க, ANPR கேமரா, ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னேஷன். சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் கூட சென்னையில் அதாவது காவலர்கள் இல்லாமலேயே சிக்னல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா பொருத்திருந்தாங்க. அந்த கேமராவோட பேர் தான் ANPR கேமரா, ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னேஷன். சரிங்களா? நம்ம போலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து சர்ன்னு போயிட முடியாது. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறணும் அப்படின்னா நம்ம நம்பர் பிளேட்டை ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த நம்பர் பிளேட்டில் இருக்க ஓனருக்கு என்ன பண்ணிடுவாங்க, அபராத தொகை, அந்த பில்லு வந்துட்டு ரிசிப்டா அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா? அந்த ANPR கேமரா மூலம் வாகனம் நிற்காமலேயே கட்டணம் கழிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நம்பர் பிளேட்டை ஜூம் பண்ணி அதை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வாகனத்துக்கு எவ்வளவு பணமோ அதை வந்து வசூலிச்சிருவாங்க சொல்லியிருக்காங்க. அதான் டிஜிட்டல் வடிவத்தில் சுங்கச்சாவடி. சரிங்களா? பயன்கள் என்னென்ன யூஸ் இப்படி பண்றதுனால, இந்த நவீன சுங்கச்சாவடியில் தடைகள் இல்லாததால் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்பட்டு வாகனங்கள் வேகமாக செல்ல முடியும். சரிங்களா? அமைப்பு இது யார் அமைச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க. இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் மேலாண்மை நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதா விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்து
மே 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்த சில முக்கியமான மாற்றங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே இந்த ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன், ஜூலை இந்த 4 மாதங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தேதிகளில் ஏதாச்சும் சில விஷயங்கள் நடைமுறைக்கு வரும். என்னன்னு சொல்லி பாருங்க. மே 1 முதல் நடைமுறைக்கு வரும் சில முக்கியமான மாற்றங்கள். மெட்ரோ ரயில் அட்டை. சென்னை மெட்ரோ ரயில்களில் மே 1ஆம் தேதி முதல் சிங்கார சென்னை அட்டையை பயன்படுத்தி மட்டுமே பயணிக்க முடியும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, சிங்கார சென்னை அட்டை அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு சென்னை மெட்ரோவில் டிராவல் பண்ண முடியும் சொல்லியிருக்கிறாங்க. எப்போது வந்து நடைமுறைக்கு வருது? மே 1ஆம் தேதி. சரி, சென்னை மெட்ரோ ரயில் சேவை முதற்கட்ட சேவை தொடங்கப்பட்டது ஜூன் 29, 2015. சரியா, ஆலந்தூர் கோயம்பேடு இடையே இயக்கப்பட்டது, மறந்துடாதீங்க. சரிங்களா, இந்த முதற்கட்ட மெட்ரோ ரயில் சேவைக்கு நிதியுதவி வழங்கிய சர்வதேச அமைப்பு வேர்ல்டு பேங்க், உலக வங்கி 2ஆம் கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் சேவைக்கு நிதியுதவி வழங்குற முக்கியமான ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மறந்துடாதீங்க, ஜிகா, ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி. விட்டுறாதீங்க, கூடுதல் செய்தி ரொம்ப முக்கியமானது. அடுத்து டிஜிட்டல் பரிமாற்றம். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பாதுகாப்பானதாக மாற்ற யூபிஐ, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், அடுத்து நெட் பேங்கிங், அந்த கார்டு மூலம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலம் பண பரிமாற்றம் செய்யும் போது இனி ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்டு சொல்லுவாங்க, அந்த ஓடிபி உறுதி செய்யும் முறை அறிமுகமாகிறது மே 1ஆம் தேதி முதல். சரிங்களா, அடுத்து வேற என்னெல்லாம் மே 1 சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேன் கார்டு பாருங்க. ரூபாய் 10 லட்சத்திற்கும் மேல் வைப்பு அல்லது பணம் எடுக்கும் போது இந்த பேன் எண், பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுவாங்கல்ல, பேன் கார்டு, PIN, பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர், அந்த பேன் எண் வழங்க வேண்டும் என்பது மே 1ஆம் தேதி முதல் கட்டாயம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, எனவே இனி வங்கி கணக்குகளில் உள்ள 10 லட்ச பணத்தை எடுக்கவோ வங்கி கணக்கில் நம்ம டெபாசிட் பண்ணாலும் கண்டிப்பாக என்ன தேவை? பேன் கார்டு தேவை, மறந்துடாது. அந்த அமௌண்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்து ஆன்லைன் விளையாட்டு. ஆன்லைன் விளையாட்டுகளில் சூதாட்டம் தொடர்பான விளையாட்டுகளுக்கு பதிவு அவசியம் என ஒரு விதி சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதியானது மே 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. சரி, ஆன்லைன் கேம்ஸ்ல முக்கியமானது அந்த கேம்லிங், சூதாட்டம். சரிங்களா, அடுத்து இ ஸ்போர்ட்ஸ் போன்ற சூதாட்ட விளையாட்டுகளுக்கு இந்த கட்டாய பதிவு அவசியம் சொல்லியிருக்கிறாங்க மே 1ஆம் தேதி முதல். அடுத்து மே 1 முதல் என்னோட நடைமுறைக்கு வருது என்னன்னு சொல்லி பாருங்க. EPFO பணம். சரியா, தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு EPFO என்ற புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் மூலம் பேங்க், சரியா, வங்கி பரிவர்த்தனை போல கணக்கு வைத்திருப்பவரின் யுனிவர்சல் கணக்கு எண் பயன்படுத்தி மிக விரைவாக பணத்தை எடுத்துக்கொள்ளும் வசதி அறிமுகம் இருக்கிறது. இதை வந்துட்டு அறிமுகப்படுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது? மே 1ஆம் தேதி முதல். விட்டுறாதீங்க மக்களே. அடுத்த செய்தி, எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் முடிஞ்சு, சரியா, 1ஆம் தேதி வரும்போது ஜிஎஸ்டி எவ்வளவு வசூலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிடுவாங்க. அந்த வகையில் ஏப்ரல் மாதத்திற்குரிய ஜிஎஸ்டி வசூல், சரி, ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சொல்லுவாங்க. சரி, சேவை, சரக்கு மற்றும் சேவை வரி சொல்லுவாங்க. இந்த ஜிஎஸ்டி ஆனது நடைமுறைக்கு வந்த நாள் மறந்துடக்கூடாது. ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, சரியா, 2017 நடைமுறைக்கு வந்திருக்குது, மறந்துடாதீங்க. இந்த ஜிஎஸ்டி பத்தி நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல நம்ம டீடைலா பார்க்கலாம். சரிங்களா, பாருங்க. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து அதிகபட்ச வருவாய், சரிங்களா, ஏப்ரல் மாதத்தில் 2.23 லட்சம் கோடியாக உச்சம் தொட்டுள்ளது. இந்த நிலையில் ஓகேவா, 2025 ஏப்ரல் சாதனை முறியடிக்கும் வகையில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு, இதுதான் ரெக்கார்டு பார்த்துக்கோங்க, ஒரு மாதத்துல அதிகபட்ச ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2.43 லட்சம் கோடி. எப்போ அடைஞ்சிருக்கிறாங்க? ஏப்ரல் 2026. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க. சரிங்களா, ஓகே. இந்த தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறத பாருங்க. தமிழ்நாட்டிற்கு 8413 கோடி ஜிஎஸ்டி வரி பங்கீட்டு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 46% அதிகம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது வந்து கூடுதல் செய்தி. எப்பவுமே மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ஒரு எக்கனாமிக் நியூஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து முக்கியமான செய்தி. சரிங்களா, ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் எப்பவுமே நிதியமைச்சர் அவர்கள், மறந்துடக்கூடாது. ஜிஎஸ்டியில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வரி விகிதங்கள் இருக்குது? மொத்தமே 2 தான். சரியா, 5% இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 18% இருக்கு, மறந்துடாது. சரிங்களா, இந்த ஜிஎஸ்டி நடைமுறையானது 2 விகித ஜிஎஸ்டி நடைமுறையானது நடைமுறைக்கு வந்த நாள் செப்டம்பர் 22, 2025, மறந்துடக்கூடாது. சரிங்களா, விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் எவ்வளவு ஒரு பொருளுக்கு வரி போடலாம், ஜிஎஸ்டி வரி போடலாம், எதுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கலாம், எங்க வந்து குறைக்கலாம், எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும். யார் தலைமையில் நடக்கும் இந்த கூட்டம்? நிதியமைச்சர் அவர்கள் தலைமையில். சரியா? அடுத்து ஆர்பிஐயின் புதிய துணை ஆளுநர், டெபுட்டி கவர்னர். ஒரு ஆர்பிஐ அப்படின்னா ஒரு கவர்னர் இருப்பாங்க, 4 டெபுட்டி கவர்னர் இருப்பாங்க. ரீசெண்டா என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக ரோஹித் ஜெயின் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரியா? எப்படி ப்ராசஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓட்டு மட்டும் பத்தாது, அது ப்ராசஸ் என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. நியமனம்: பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அமைச்சரவின் நியமன குழு ரோஹித் ஜெயின் அவருடைய நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்கியது. சரிங்களா? இவர் இதுக்கு முன்னாடி ரவிசங்கரின் பதவிக்காலம் சனிக்கிழமையோட, அதாவது மே 2ஆம் தேதி 2026 அன்று முடிவடைந்ததை தொடர்ந்து மே 3ஆம் தேதி 2026 முதல் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த பதவியை வைப்பார். எத்தனை வருஷம்? டெபுட்டி கவர்னர் பதவிக்காலம் எத்தனை வருஷம்? 3 ஆண்டுகள். மறந்துடாது. சரிங்களா? சரி, இப்ப வேற யாரெல்லாம்? மொத்தம் 4 பேர் சொன்னலாமா டெபுட்டி கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ரோஹித் ஜெயின் அவர்கள் இல்லாம தற்போது ஆர்பிஐல யாரெல்லாம் டெபுட்டி கவர்னர் இருக்காங்க அப்படின்னா சுவாமிநாதன், பூனம் குப்தா. சரி, சுவாமிநாதன், அடுத்து பூனம் குப்தா மற்றும் முர்மு அவர்கள். சரி, எஸ்சி முர்மு அவர்கள். அந்த 3 பேர் பிளஸ் ரோஹித் ஜெயின், மொத்தம் 4 பேர் டெபுட்டி கவர்னர். இந்த 4 டெபுட்டி கவர்னரும் ஆர்பிஐயோட மண்டல அலுவலகங்கள் மொத்தம் 4 இருக்குது. சரியா? டெல்லி, சென்னை, மும்பை, கொல்கத்தா. இந்த 4 இடங்கள் இருக்க அந்த ஆர்பிஐயோட ஜோனல் ஆபீசர்ஸுக்கும் இன்சார்ஜா இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. ஆர்பிஐயோட சட்டம் 1934 அதன்படி 2 உள்பதவி உயர்வுகள், ஒரு வணிக வங்கி நிபுணர் மற்றும் ஒரு பொருளாதார நிபுணர் என 4 துணை கவர்னர்களை கொண்டது ஆர்பிஐ. அந்த சட்டத்தையும் பார்த்துக்கோங்க. எதன்படி இந்த 4 கவர்னரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரி, டெபுட்டி கவர்னர்ஸ். அடுத்து பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கியோட தற்போதைய கவர்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கோமா? சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள். இவர் டிசம்பர் 11, 2024 பதவியேற்றிருக்கிறாங்க. இவர் இந்திய ரிசர்வ் வங்கியோட 26வது ஆளுநர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது ஏப்ரல் 1, 1935. அந்த 1935 ஆர்பிஐ உருவாக்கப்பட்ட டைம்ல ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருந்தது. 1937 கல்கத்தாவில இருந்து மும்பைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது மும்பை ஆர்பிஐ. சரிங்களா? இந்த ஆர்பிஐ தான் இந்தியாவில் கரன்சி நோட் அச்சிட்டு வெளியிடுறது, இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது, இப்படி நிறைய முக்கியமான வேலையில பார்க்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட தற்போதைய கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா. எத்தனாவதுமா? 26. மறந்துடாது. சரிங்களா? முக்கியமான பதவிகளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு? இப்போ கரண்ட்ல இருக்கிறது பின்னாடி ஒரு 4 பேர். சரி, அதாவது 23வது, 24வது, 26வது கவர்னர் யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பதில் தெரிஞ்சவங்க அந்த 23, 24, 25, 26வது கவர்னரை வரிசைப்படுத்துங்க. ஏன்னா எக்ஸாம்ல கேட்கலாம். ஆர்பிஐயோட கவர்னர் கொடுத்துட்டு காலமுறைப்படி வரிசைப்படுத்துன்னு கேட்கலாம். பதில் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிமா? அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி, அதுவும் தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய ஒரு தேசிய செய்தியாக தான் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர். சரியா? அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா ரித்திகா ஸ்ரீ அவர்கள். இவரோட சொந்த ஊரு சேலம். சரியா? சாதனை என்னன்னு சொல்லி பாருங்க. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன், டிஎன்சிஏ என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அவருடைய நடுவர் தேர்வில் இதர பாலினம், அதர் கேட்டகரி பிரிவு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இந்திய கிரிக்கெட்டின் முதல் திருநங்கை நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் ரித்திகா ஸ்ரீ அவர்கள். மறந்துடாதீங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் திருநங்கைகள் அப்படின்னாலே பயங்கர முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தேசிய லெவலில் அந்த திருநங்கைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படும் நாள் ஏப்ரல் 15. அதே மாதிரி திருநங்கை திருநம்பிங்கிற பெயர் மாற்றம் செய்தது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள். மறந்துடாதீங்க. சரி, 2006ஆம் ஆண்டுல பார்ப்பதற்கு பெண்கள் மாதிரி இருந்தாங்கன்னா திருநங்கை என்ற பெயரையும், பார்ப்பதற்கு ஆண்கள் தோற்றத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திரு நம்பிங்கிற பெயரையும் சூட்டியவர் அப்போதைய முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள். அதே மாதிரி 2008ஆம் ஆண்டுல திருநங்கைகளுக்கான நலவாரியம் உருவாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு அரசினால். ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து பறவை காய்ச்சல். அடிக்கடி நியூஸ்ல வந்துட்டே இருக்கும் பாருங்க. கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் வைரஸ். சரியா? கர்நாடக மாநிலம் துமக்கூரு மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் பறவை காய்ச்சல். நம்ம இந்த பறவை காய்ச்சல் நம்ம ஈஸியா சொல்றோம். எக்ஸாம்ல கேட்கறதா என்ன கேட்பாங்க அப்படின்னா இதை பார்த்துக்கோ. சரி, H5N1 என்ன பேருமா? H5N1. அந்த பறவை காய்ச்சல் காரணமான அந்த வைரஸோட பேரு H5N1. மறந்துடாதீங்க. இந்த பாதிப்பின் காரணமாக 44 மயில்கள் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சரியா? இது பறவை காய்ச்சல்ல தான் அந்த மயில்கள் உயிரிழந்திருக்குது அப்படிங்கிற எங்க வந்து உறுதி செய்யப்பட்டது, கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா முக்கியமான கூடுதல் செய்தி நோட் பண்ணிக்கோ. சரியா? போபால், மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள ICAR என்ன பேரு? ICAR தேசிய உயர்மட்ட பாதுகாப்பு விலங்கு நோய் நிறுவனத்தின் பரிசோதனை அறிக்கை இந்த H5N1 பறவை காய்ச்சல் தான்
மயில் அந்த காய்ச்சல் மூலமாக தான் மயில்கள் உயிரிழந்திருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நியூஸ்ல இடம்பெற்றதுனால இந்த நிறுவனம் எங்க இருக்குன்னு கேட்கலாம். எங்கமா இருக்குது? போபாலில் அமைந்துள்ளது. சரிங்களா? சரி, எந்த பறவை உயிரிழந்தது? மயில். அப்ப மயில் அப்படின்னா அதனுடைய தொடர்புடைய செய்தியில படிச்சுக்கோங்க. மயிலானது பீகாக் என்பது இந்தியாவின் தேசிய பறவையாக 1963ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதோட சயின்டிபிக் நேம் பார்த்துக்கோங்க, பாவோ கிஸ்டாட்டஸ். ஞாபகம். சரி, சயின்டிபிக் நேம் சொல்லியாச்சு. தேசிய பறவை மயிலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம். அந்த காரணமான வைரஸும் சொல்லியிருக்கோம். இப்படி லிங்க் பண்ணி சேர்த்து போடுங்க. இப்படிதான் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க மக்களே. சரிங்களா? அடுத்து மிஷன் சாக்ஷம். சரி, மிஷன் சாக்ஷம்ங்கிற பேர்ல ஒரு செய்தி வந்திருக்குது. என்னன்னு சொல்லி பாருங்க. தொடங்கியது இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேவா? பாருங்க, ஏப்ரல் 2026ஆம் ஆண்டில் மிஷன் சாக்ஷம் என்ற திட்டத்தினை ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கி இருக்கிறாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரிங்களா, நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் நிர்வாகம், சரி, அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் நிர்வாகம், அவருடைய இணக்க கலாச்சாரம் மற்றும் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்காக இந்த ரிசர்வ் வங்கியால் தொடங்கப்பட்டது தான் இந்த மிஷன் சாக்ஷம். இது 1.4 லட்சம் ஊழியர்களுக்கு அவர்களுடைய பிராந்திய மொழி, ரீஜன், அந்த லோக்கல் லாங்குவேஜ் சொல்லுங்கள, இந்த பிராந்திய மொழிகளில் நேரடியாகவும் அடுத்த கற்றல் மூலம் சிறப்பு பயிற்சி வழங்கி அந்த கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கிறாங்க. யார் தொடங்கி இருக்கிறாங்க? இந்திய ரிசர்வ் வங்கி. சரிங்களா? ஓகே மாணவ நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம மே மாதத்துக்குரிய இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிறோம். அடுத்த பதிவுலையும் இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? நடுவில் கேட்ட அந்த போனஸ் கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க. அந்த கேள்விகள் கேட்பது எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவிஷன் இருக்கணும், உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். அதுக்கு தான் அந்த ஒரு சில கேள்விகள். நல்ல முறையில் பதில் சொல்லுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.